கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஐயா. வந்த உடனே ஐயா நான் இதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு வந்திருக்கேன் நீங்களாம் வாயை திறக்க வேண்டாம். முதல்ல இறைவனை பாட விடுங்க, இறைவனை சொல்ல விடுங்க. அதுக்கப்புறம் எது எது கொடுக்குறாருன்றத சரியா பயன்படுத்துங்க. நிறைய பேர் பயன்படுத்தாதனால அதாவது அதோடைய பலன் கிடைக்காம திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்தாலும் அதாவது ஒருவேளை நான் எல்லாம் பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த தடைகளை உடைக்கிறதுக்கான காலம் தான் அந்த காலம், தடை உடைக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கான காலம் கூடி வந்துடும், அது கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா வாக்குல என்னைக்குமே குறைவு இருக்க வாய்ப்பே இல்லை. அது இடத்தை பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம இடம் எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கா? சும்மா இருக்கு. என்னதோ ஏதோ ஒரு குடிசைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் பயப்படக்கூடாது. இறைவன் வெட்ட வெளியிலும் இருப்பாரு, எங்க வேணாலும் இருப்பாரு, கோபுரத்திலையும் உட்கார்ந்து இருப்பாரு. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வாக்கு எப்படி இருக்கு, அது எப்படி நடக்குது, அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கு, வாக்கு துரிதமா இருக்கா, அதே போல இறைவன் கடாட்சி அங்க இருக்கான்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு போயிடணும். அதே போல இந்த 100 ரூபாய் காணிக்க ஏன் வாங்குறேன்னா வெறுமுனையா பார்த்தா அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே வேல்யூ அதாவது இலவசம்ட்டாலே அது கண்டிப்பா வேல்யூவே கிடையாது. ஏன்னா எதுக்காகன்னா நம்ம அரசியல்லையுமே உதாரணத்துக்கு சொல்லலாம், எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு நம்மள டம்மி பீஸா வச்சுட்டாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அது மாதிரிதான் இலவசம்னா நம்ம வாங்கிட்டு போவோம், அதை அப்படியே மறந்துடுவோம். எப்படின்னா என்னத்தோ சொன்னாங்க, செய்ய சொன்னாங்க, பாப்போம் நடக்குதானே அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்ற எண்ணம் வரும். இதே காசு கொடுத்து வாக்கு பார்த்தா என்ன ஆகும்? ஓய்வுக்கு செலவு பண்ணி போயிருக்கா, காசு கொடுத்து வாக்கு பார்த்துருக்கா, நம்ம இதை சொல்றதை முதல்ல கடைபிடிச்சு பார்ப்போம்ன்ற ஒரு எண்ணமாவது கொஞ்சமாவது உதிச்சிடும். கொஞ்சமாவது, அதுலயும் கொஞ்சமாவது தான் வார்த்தை சொல்றேன். அப்ப அதை நம்ம சரியா கடைபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நிறைவேறியும் நடந்துரும். பயப்பட தேவையில்லை. எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல தீர்வு சொல்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வாக்கு, அதாவது ஒருவேளை உங்களுக்கு சொல்லல, சில எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும், எனக்கு இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா அது இறைவன்கிட்ட தான் கேட்குறீங்க, என்கிட்ட கிடையாது. அப்ப நானா இருக்க போறது இல்லை, இறைவன்கிட்ட தான் கேட்க போறீங்க. இந்த இறைவன்கிட்ட வீடு வைக்கிறதுனால ஐயா எனக்கு இதுக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு யாரும் கேட்கலாம். முதல்ல ஆரம்பிக்க வேண்டாம், முதல்ல வாக்க சொல்ல விடுங்க. எல்லா விஷயத்துக்கும் போய் வருவாரு. இடத்து பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல தொழில் பிரச்சனையா இருக்கட்டும், உடல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் போவார். மற்ற இடத்துல அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஆலயத்துல அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் போய் வருவார், எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லுவார். சரிங்களா? பார்க்கலாமா? போன் வச்சிருந்தா கண்டிப்பா திரும்ப சொல்றேன், சைலண்ட்ல போடுங்க. ஆஃப் பண்ண வேணாம், சைலண்ட்ல போடுங்க. சரிங்களா ஐயா?